தூங்குறதே இல்ல, 2 மணி நேரம் மட்டுமே தூங்கி எழுந்து வேலைக்கு போற மாதிரியான சூழல் எல்லாம் நகைச்சுவையான மீம்ஸை பார்த்து சிரிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். ஆனா இது ரொம்பவே ஆபத்தான நிலைமை என்பதை நாம உணர்ந்துக்க வேண்டிய தருணம் இது. தூக்கம் இல்லாம தினம் தினம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தா வரும் உடல் ரீதியான சிக்கல்கள் என்ன, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் என்ன, தூக்கத்தை திரும்ப கொண்டு வர என்ன செய்யணும், கனவுகள் வர்றது நல்லதா கெட்டதா, இது போன்ற கேள்விகளை மையமா வச்சு சத்தியம் டிஜிட்டல் குழு பிரபல தூக்க நிபுணர் அதாவது சோம்னாலஜிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணனுடன் மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. டாக்டர், இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல எல்லாரும் பொதுவா லேட்டா தான் தூங்குறாங்க. நைட்ல வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு போன் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸ் இது எல்லாமே அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அது முடிச்சுட்டு தான் லேட்டா தான் தூங்குறாங்க நைட்ல. இது ரொம்ப சாதாரணமா மாறிடுச்சு. ஆனா இதனால உடல்நிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள் பிரச்சனைகள் வருது டாக்டர்? இந்த தூக்க பிரச்சனைகள் ஆர் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனைன்னு தான் சொல்லணும். அதாவது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் லாங் கம்யூட், அதாவது அவங்க வேலைக்கு போறதே சில பேருக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இல்லை இப்போ வீட்டிலேருந்தே வேலை செய்யறவங்க கூட ரொம்ப நேரம் வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க, வந்துட்டும் லேப்டாப்ல வேலை செய்யறதோ இல்லை செல்போன்ல பார்த்துட்டு இருக்கிறதோ ப்ரொலாங்டா இருந்துட்டு பல பேர் தூங்குறதுக்கே லேட் ஆகுது. வழக்கமா நம்ம உடம்பு எப்ப தூங்க சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி ஒரு 9லேருந்து 11 மணிக்குள்ள நம்ம உடம்புக்கு தூக்கம் வரும். காலையில அதே மாதிரி 5லேருந்து 7 மணிக்குள்ள நம்ம எல்லாருக்கும் ஒரு விழிப்பு ஏற்படும். இந்த நேரத்துக்குள்ள சில பேர் 5 மணி நேரம் தூங்கலாம், 6 மணி நேரம் தூங்கலாம், 7 மணி நேரம் தூங்கலாம், அப் டு 8 ஹவர்ஸ், 6 to 8 ஹவர்ஸ், அதாவது 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் வரைக்கும் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம அடல்ட்ஸ்க்கு தூங்குற நேரம். தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கணும். ஆனா இதுல இப்ப நிறைய பேர் 12 மணி 1 மணி அந்த மாதிரி தூங்குறாங்க. ஆனா காலையில எழுந்துக்கிறது சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்க தூக்க நேரத்தையே பல பேர் சுருக்கிக்கிறாங்க. தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்காததுனால அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த பலவிதமான பிரச்சனைகள் நான் சொல்றது மன ரீதியாகவும் இருக்கு, உடல் ரீதியாகவும் இருக்கு. ஸோ பிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரலாம், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரலாம். சில பேருக்கு தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்காதனால எப்பவுமே ஒரு இரிட்டபிலிட்டி, ரொம்ப கோவம் வரும், அவங்களோட மூட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரலாம், டிப்ரெஷன் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, தூக்கம் தேவையான அளவுக்கு கிடைக்காதனால தப்பான நேரத்தில் தூங்குறதுனால பல பேருக்கு பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் இது எல்லாமே வரலாம். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ரொம்ப லேட்டா தூங்கினாலோ சரியான நேரத்துல தூங்கினாலோ இருந்தாங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு இந்த மாதவிடாய்ன்னு சொல்றாங்க இல்லையா, மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ்லாம் கூட இர்ரெகுலரா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், அதே மாதிரி சரியா தூக்கம் இல்லாததுனால நம்மளுக்கு கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா டாக்டர்? நம்ம உடம்புல இந்த சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது 2 விதமான நேரங்கள்ல சுரப்போம். சிலது இந்த சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இரவு அதே மாதிரி பகல் அதுக்கேற்றபடி சில ஹார்மோன்ஸ் மாறும். இன்னொன்று தூக்கம் பொறுத்து இருக்கு. முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்மோன் ஓரளவு இருக்கலாம், தூங்கும் போது அதிகமாகலாம் இல்லை குறையலாம். அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு ரிதம் இருக்கு. நம்ம எல்லா ஹார்மோன்ஸ்க்குமே உடம்புல ஒரு ரிதம் இருக்கு. நீங்க கார்டிசோல் சொன்னீங்க. கார்டிசோல் மட்டும் இல்லாம கேட்டகாலமைன்ஸ் சொல்லுவோம், அந்த அட்ரினலின், நாரட்ரினலின், அந்த ஆமா எல்லாமே நமக்கு தூக்கத்திலையும் ராத்திரியிலையும் there are some changes. அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் நம்ம சரியான நேரத்துல தூங்காம இருந்தோம்னா. அதனாலதான் நான் நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி கூட சொன்னேன், விமென்க்கு சரியான நேரத்துல தூங்கலைன்னா அவங்களோட இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ், அந்த எஸ்ட்ரோஜன்ஸ், ப்ரொஜெஸ்டரான் எல்லாமே சைக்கிள்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு. இப்போ நான் இது வரைக்கும் சரியா தூங்கல, அதாவது இது வரைக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல்ல நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, இந்த மாதிரி தான் ஒரு அவசரமான வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இனிமே என்னோட ஸ்லீப் பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணி ஹெல்த்தை நல்லபடியா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க டாக்டர்? ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னெல்லாம் பண்ணா நல்ல தூக்கம் கிடைக்கும், தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கும். ஸோ எப்பவுமே தூக்கத்துல பாத்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப், நம்ம எவ்வளவு
தூங்குறோம் அப்படின்றதும் முக்கியம். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், நம்ம எப்படி தூங்குறோம், ஆழ்ந்த தூக்கம் தேவையான அளவுக்கு வருதா அப்படின்றது எல்லாமும் கரெக்டா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தூங்கின ஃபீலிங் இருக்கும், ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்டா இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, காலையில எழுந்த உடனே உடல்ல வெளிச்சம் படுறது, சன்லைட் எக்ஸ்போஷர் இந்த மார்னிங் கண்டிப்பா வந்து நல்ல தூக்கத்துக்கு அவசியம். இது மட்டும் இல்லாம சரியான நேரங்கள்ல சாப்பிடுறது, காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணி மேக்சிமம் அதுக்குள்ள சாப்பிடணும். மத்தியானம் லஞ்ச் மேக்சிமம் ஒரு 1-1:30 மணிக்குள்ள சாப்பிடணும். ராத்திரி சாப்பாடு டின்னர் மேக்சிமம் ஒரு 8 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு 10 மணிக்குள்ள நம்ம தூங்க போனோம்னா ஆரோக்கியமா தூங்க முடியும். ஸோ கரெக்டான நேரத்துல சாப்பிட்றதுல முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ராத்திரி சாப்பாடு தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியா நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு நல்ல தூக்கம் வரும். இது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் பண்றது, மார்னிங் எக்ஸசைஸ் பண்றது நல்லது. அது முடியாதவங்க சாயங்காலத்துல பண்ணலாம். பட் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னாடி பண்றது இம்பார்ட்டன்ட். ரொம்ப தூங்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போய் எக்ஸசைஸ் பண்ண, இப்பெல்லாம் நிறைய ஜிம் அதெல்லாம் கூட 24 மணி நேரமும் திறந்து வச்சிருக்காங்க. பட் நம்ம ரொம்ப லேட்டா போய் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதுவே கூட தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கேஃபீன், காஃபி, டீ, சாக்லேட்ஸ், இது எல்லாமே தூங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரம் முன்னாடியே அதெல்லாம் கன்சியூம் பண்ணாம இருக்க வேண்டியது அவசியம். ராத்திரி நேரங்கள்ல படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்கும்னா பால், இல்லை பாலில் ஒரு சொட்டு தேன், வாழைப்பழம், இந்த கேமமைல் டீ அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஏதாவது நம்மளால குடிக்க முடியும்னா அதுவும் நல்ல தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம தூக்கத்தை வந்து we shouldn't take for granted. எப்படி நம்மளுக்கு வந்து வேலை செய்யறது அவசியம், மற்ற விஷயங்கள் அவசியமோ அதே போல தூக்கமும் நமக்கு அவசியம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம ஒரு ருட்டீன் ஸ்கெட்யூல் மெயின்டைன் பண்ணோம்னா அந்த வாழ்க்கை முறை தான் நம்மளுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் டைம், அதாவது ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கம்மி பண்றதும் தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதும் கரெக்ட் தானே டாக்டர்? கண்டிப்பா. ஸ்க்ரீன் டைம் என்ன செய்யுதுன்னா, நம்ம கண்ணுக்கு பின்னாடி இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஸ்டிமுலேட் பண்றதுனால நமக்கு வந்து டெஃபினட்டா வந்து தூக்கம் வந்து டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு 1.5-2 ஹவர்ஸ் முன்னாடி நிறுத்துறது நல்லது. அதே மாதிரி இப்ப கனவுகள் இதெல்லாம் வருது இல்ல டாக்டர், இந்த மாதிரி கனவுலாம் வர ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா, இல்ல எப்படி நம்ம நார்மலா எதுவுமே இல்லாம தூங்கி எழுந்துக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான தூக்கம்னு சொல்வீங்களா? கனவுகள் வந்து நம்மளோட தூக்கத்துல வந்து ஒரு நேச்சுரல் விஷயம்தான். எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும். இந்த நம்மளோட தூக்கத்துல வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. ஆழ்நிலை தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம், லைட்டா தூங்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ 4 ஸ்டேஜஸ் இருக்கு தூங்குறதுல. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்புறம் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு. இந்த ரெம் ஸ்லீப்ல வர தூக்கங்கள் கனவுகள் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். மீதி நேரத்துல வர கனவுகள் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து காலையில எழுந்துக்கும் போது அவங்க ஒரு ரெம் ஸ்லீப்ல இருந்து முழிப்பு வர்றதுனால அந்த நேரத்துல வர கனவுகள் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஒரு மிட் நைட்டுக்கு முன்னாடியோ அந்த ஆரம்ப நேரத்துல தூக்கத்துல வர கனவுகள் பல பேருக்கு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குமோ தவிர அது வந்து ஒரு டீட்டெயிலா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கனவுகள் வந்து நார்மல் தான். ஆனா அந்த கனவுகள் வந்து உங்களோட தூக்கத்தை நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ, இல்ல ஒரு பயங்கரமான கனவுகள் வந்து அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாலோ அதை வந்து ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பார்த்து ட்ரீட் பண்ணணும். வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து கன்சல்ட் பண்ணணும் டாக்டர்? சரி, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் சரியா தூங்காம இருந்திருப்போம். ஸோ ஒரு நாள் தூக்கம் வரலைன்னா அடுத்த நாளே ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட பார்க்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா நம்மளோட தூக்கம் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு 2 வாரத்துக்கு மேல சரியான தூக்கம் நமக்கு வரலைன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். இது மட்டும் இல்லாம குரட்டை விடுறவங்க வந்து சில பேர் வந்து ரொம்ப தூக்கம் வருது, எனக்கு டே டைம்ல எப்பவுமே டயர்டா இருக்கு, ஒரு அசதியா இருக்கு, உட்கார்ந்தாலே தூங்கிடுறேன், அந்த மாதிரி நான் தூங்குறேன் ராத்திரியில ஆனாலும் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றவங்க, பர்டிகுலரா அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகாம இருந்தாலோ, சுகர் கண்ட்ரோல் ஆகாம இருந்தாலோ, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ, ஸ்ட்ரோக் இருந்தாலோ, அவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியான்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். அவங்களும் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே டாக்டர், நேயர்களுக்காக பல பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.
ஆரோக்கியம் தொடர்பான தகவல்களை மருத்துவர்கள் கிட்ட இருந்தே நேரடியா தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.